கடவுளே, இந்த ஊர்ல எங்களுக்கு தொழில் நல்லா நடக்கணும், கஞ்சிங்களுக்கெல்லாம் தாராள மனசு வரணும், எங்களுக்கு வசூல் நல்லா ஆகணும், குறிப்பா இந்த ஊர்ல மழையே பெய்யக்கூடாது. யாரது? ஏண்டா பஞ்சத்துக்கு பிறந்தவன, அவன் மழை இல்லைன்னு நடுக்கோளத்துல இருந்து வயலின் வாசிக்கிறான். என்ன கித்தாப்பு இருந்தா நீ மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவ. என்ன பண்றது? அவங்க தொழில இருந்து அப்படிதான் வேண்டிக்க முடியும். நீங்க விவசாயம் பண்றவங்க, உங்களுக்கு மழை தேவை. நாங்க சைக்கிள் ஓட்டுறவங்க, மழையில எப்படி ஓட்டுறது? தண்ணியில ஓட்டு. ஜனங்க காசு சும்மா கொடுத்துருவாங்களா? அது போகட்டும், நான் இந்த ஊருக்கு வந்து 24 hours கூட இல்ல. நீங்க எப்படி என்ன கை நீட்டி அடிக்கலாம்? ஓஹோ, உன்னை அடிக்கணும்னா 25-26 மணி நேரம்னு கணக்கு போட்டு கை நீட்டி அடிக்கணுமா? கோவம் வந்தா எட்டிட்டு அப்ப வேண்டியதாண்டா. நீ வேணா கேஸ் போட்டுக்கடா. அண்ணே வாசல்மா, வழி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லையே. இருக்காது. நீயே வந்துட்டு அப்புறம் என்ன சிரமம்? இவர் நேம் வந்து என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ சும்மாரு, என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். தம்பி, இந்த ஊர்ல நான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. பின்ன இதுக்கு மீட்டிங் போட்டுடா சொல்லுவாங்க. நீ சைக்கிள் சுத்துறதுக்கு திடல் எல்லாம் ரெடி பண்ணிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கோழி அடிச்சு விருந்து போடுறேன். சாப்பிட்டுட்டு தெம்பா சுத்த ஆரம்பி. என்னடா கோழி எல்லாம் விரட்டிட்டு இருக்க? யார் விருந்தாளி? சைக்கிள் சுத்துற மாமாவுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து. அதான் திருடனுக்கு போடுறா தேங்காய் பாலும் சோறும் நானா. அவன் தான் ஃப்ராடுன்னு சொன்னேன்ல, அவனுக்கு எதுக்கு கோழி எல்லாம்? போய் மோர் ஊத்தி போட சொல்லு. வாங்க. ஏய் அப்பா, இப்படி இலை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? உட்கார்றா டேய். உட்காருங்கப்பா. என்னது? உங்க அப்பாவா? ஆமா. அப்பா அவருக்கு மாமனாரு. ஆமா, மாமனார் சூரிநாய். என்னங்க இது, மாமனார் எப்படி பேசுறீங்க? இன்னும் இவனை கேவலமா திட்டு தம்பி. நகை போடுறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். உட்காந்து திண்டு போடா. தலையெழுத்து. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு நீ சலிச்சிட்டு சாப்பிடுவா. நான் எந்திரிச்சு போப்பா. தின்னுட்டு போறேன்பா. பாத்தீங்களா, நீங்க எல்லாம் விருந்துக்கு போனா உங்க வீட்டுல என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்லுவீங்க. நாய் மாதிரியே சொல்றான் பாருங்க. தின்னுட்டு போறேன், நக்கிட்டு போறேன், பின்னால் போடுங்க தூக்கிட்டு ஓடுறேன். எப்படிங்க இது? எங்க இவ்வளவு பேசுறாரு, உங்களுக்கு மானம் இல்ல? இவனுக்கா? இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா. அப்பா, கோழின்னு சொன்னாங்க, கத்திரிக்காய் வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல கத்திரிக்காய் தான் கோழின்னு சொல்லுவாங்களா? என்னங்க முனங்கள்? அது ஒண்ணு இல்லைங்க, கோழி குழம்புன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? இங்க பார்த்தா கத்திரிக்காய் இருக்கு, அதான் அண்ணன். அப்ப கோழி இல்லையா இது? கோழி இல்ல, குஞ்சு இல்ல. கோழி குழம்பு போடுவாங்க. ஒரு வெட்டு வெட்டிட்டு போலான்னு பஸ் ஏறி வந்திருக்கான். பாத்தீங்களா? இவன் ஒட்டக மாதிரிங்க. ஒரு வருஷத்துக்கு சோத்த முதுகுலயே வச்சுக்குவான். தம்பி, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோழிய பையனை பிடிக்க சொன்ன, அவன் சாமர்த்தியம் எல்லாம் பறக்க விட்டான். நான் ஒன்னும் பறக்க விடல. ஜெயந்தி அக்கா தான் சைக்கிள் காரனுக்கு எதுக்கு கோழின்னு பறக்க விட்டுருச்சு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த சைக்கிள் சாகசக்காரன் செல்வத்திற்கு நம்முடைய பேராதரவை தொடர்ந்து கொடுப்போம் என்று உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஊரில் இல்லாத பிரசிடண்ட் சார்பாகவும் கூறிக்கொண்டு அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னங்க இது? புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கு. அதை நீ என்னடா கேக்குறது? ஒழுங்கா சைக்கிள் ஓட்டுறது பாடுறா. கையாடிக்குது. இதுக்கு நீ கடப்பாரிலேயே குத்தி இருக்கலாமே. அவன் சைக்கிள்ல சர்க்கஸே பண்றான். நீங்க என்னடா இன்னும் சைக்கிளே கத்துக்காம ஆட்டம் போட்டு இருக்கீங்க? என்னடி பண்றது? சின்ன வயசுல கத்துக்கிறதுக்கு பயமா இருந்தது. இந்த வயசுல கத்துக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்க சைக்கிள் ஓட்டி அது பின்னால நான் உட்கார்ந்து வர சோகம் வருமா? இந்தப்பா பவன், பவன். என்னங்க இந்த டிபன்
தம்பி டிபன் சாப்பிட மாட்டாரு, ஜூஸ் தான் குடிப்பாரு. தம்பிக்கு இல்லப்பா, கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்குதே அந்த பாப்பாவுக்கு டிபன் கேரியில டிபன் இருக்கு, கொடுத்துரு. ஆ, இந்தாப்பா பவுன். ஆ, என் பேரு கண்ணாயிரம். ஆ. என் பேரை மைக்கில சொல்லி இத கொடுத்துரு. சரி. டேய் கப்பு நிறு. நானும் அப்ப இருந்து பாக்குறேன், ரொம்ப ரவுஸ் விடுறிய. ஏண்டா இதுக்கு பேரு டிபன் கேரியரா? இதுக்கு டிபன் கேரியர்னா அப்ப ஒரிஜினல் டிபன் கேரியருக்கு என்னடா சொல்றது? இது ஏதோ கக்கூசுக்கு தண்ணி வைக்கிற டப்பா மாதிரி இருக்கு. இதுல 4 வீடு 4 இட்லி பிக்கி எடுத்திருப்பான் போல் இருக்கு. டேய் ஏடா இது? இத நீ எடுத்துட்டு போய் எங்காவது தண்ணி வர்ற பக்கமா உட்கார்ந்து நீயே தின்னுட்டு போயிடணும். ஓ என்னப்பா? ஆ, மறைந்திருந்தே பார்க்கும் மரமல்ல அழகு மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும். பங்கம்மா உன் பேரு மதுரையில வையாரு, நீங்க குளிக்கும் போது பாக்கையில கோயில் மணி அடிக்குதடி. ஏண்டா எங்க ஊரு பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தா உனக்கு கோயில் மணி அடிக்குதா? இரு மகன ஏண்டா அழற? ஊர்ல எல்லாரும் என்ன பாப்புன்னு பாப்புன்னு கூப்பிடுறாங்க, நீங்க நடந்தா இசு இசுன்னு கூப்பிடுறீங்க. எங்க அம்மா அப்பா வச்ச பேரை மறந்து போல் இருக்கு. ஆமா, இவர் பெரிய கொடிகாத்த குமரன், வரலாறு எழுத பேர் இல்லன்னு மறந்துடுவாங்க. உங்க அம்மா உனக்கு என்னடா பேர் வச்சா? அழகேசு. எது? அழகேசன். உங்க அம்மா உசுரோட இருக்காளா? செத்து போயிட்டாங்க. ஏன்னா கல்ல எடுத்து மேல இருந்தீங்க? உங்க அம்மா உசுரோட இருந்தா ஊடு மூந்து அடிச்சிருப்பேன். செத்து போயிட்டா அதான் மேல விட்டு அடிக்கிறேன். உனக்கெல்லாம் அழகேசன் பேர் வச்சா பாரு. போகணே. ஐயோ, வந்த வேலையை விட்டுமே. அழகசு ஆ? அழகசு. ஆ? பூ. என்னடா நீங்க அழகேசன் உங்க வாயால கூப்பிட்டீங்களே, புல்லரிச்சு போச்சுனே. அரிக்கிட்டு சாயந்தரமா சாணி போட்டு முளைக்கலாம். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணுமே. என்ன உதவி? யாருக்கும் தெரியாம எனக்கு நீ சைக்கிள் கத்து கொடுக்கணுமே. ஆரம்பத்துல இருந்து ஒரு தகவல் விட்டுக்கிட்டு இருக்கான். சைக்கிள் கத்து கொடுக்குற சாக்குல இந்த கீழே தள்ளி மண்டை உடைச்சு விடணும். அப்பா உங்களுக்கு சைக்கிள் ஓட தெரியாதா? ஏன்டா கத்துற? சரி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? எனக்கு நீச்சல் தெரியாது, நீங்க நீச்சல் கத்து கொடுக்கணும். அப்படி வாடி. சைக்கிள்னாலும் தரையோட போயிரும். இது தண்ணி உள்ள போனேன்னா மகனே டெட் பாடி தான் வெளியே வரும். கத்து கொடுக்கற? அப்ப கை விடுங்க. எதுக்கு? நம்மளுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கலாம், அதுக்கு தான். நீ ஒரு நாட்டு தலைவர், நான் ஒரு நாட்டு தலைவர், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அதுக்கு ஒரு கை போடா. நீ கிழக்கு தெருனா நான் மேற்கு தெரு. சரி சரி, நீங்க சைக்கிள் கத்துக்கணும்னா எனக்கு குருதட்சணை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கையில இருந்து கொடுங்க. தேங்க்ஸ். நோ மேன் சார், வெயிட். நீ நீச்சல் கத்துக்கணும்னா அதுக்கு எனக்கு குருதட்சணை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கையில் இருக்கிறத கொடு. தேங்க்ஸ். நோ மேன்ஸ். வெல்கம். என்ன இவ்வளவு நேரம் ஆகி இந்த பயல காணுமே? நடு ரோட்ல நிக்க வச்சுட்டானே. எங்கடா போன இவ்வளவு நேரம்? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்ன கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தியா? அங்க ஊரை சுத்திட்டு இருந்த நாய் வர வேண்டியதானே? சரி சரி, சைக்கிள் கத்துக்கலாமா? ஓ, கத்துக்கலாமே. இங்க வருங்க, இதான் சைக்கிள். எட்டி உதச்சுனா சேத்துல போய் விழுந்துருவேன். இது சைக்கிள் எங்களுக்கு தெரியாதா? அது இல்லங்க, இது ஆண் பாரு பிடிச்சுக்கணும், இது சீட்டு உட்காந்துக்கணும். சீட்ல உட்காராம அந்த பக்கமா உட்காருவாங்க. அனாவசியம் பேசக்கூடாது. சைக்கிளை ஒழுங்கா கத்துக்குங்க. கத்துக்கிறேன். குலதெய்வம் இது. இது என்னது சண்டைக்கு போற மாதிரி குலதெய்வத்தை கூப்பிடுங்கிறா, குடும்பத்தோட கும்பிட்டுக்காங்கறா? சீக்கிரம் கும்பிடுங்க. இப்போதைக்கு இதாண்டா குலதெய்வம். ஏங்க இருடா. கொஞ்சம் சாய்டா, நல்ல சாய்டா. தூக்குடா. தூக்கிடுறேன். எத்தனை தடவை நீ என்ன அடிச்சிருப்ப? பதிலுக்கு நான் அடிக்க வேணா? இதுதான் எனக்கு சந்தர்ப்பம். அது ஒண்ணு இல்லண்ணே, இப்ப வாத்தியாரு மாணவனுக்கு அடி சொல்லி கொடுக்கலையா, அதே மாதிரிதான். அது மாணவனை கையை நீட்டு சொல்லி எல்லாம் அடிப்பாங்க. நீ எதுக்கு இடுப்புல குத்துற? சரி சரி, ஒழுங்கா கத்துக்குங்க. இந்த கால திருவுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த அடிச்சு சொல்லி கொடுக்கறது, கால திருவி சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லி கொடுக்கறதா என்ன விட்டுறா நீ? அப்ப விட்டுறேன். ஐயோ அம்மா, அடுத்த வரைக்காட்டுல விட்டாங்க. நீங்க தானே விட்டுட்டீங்க. அதுக்காக இப்படியாடா விடுறது? நீ மாட்டு விடா என்கிட்ட. என்ன
அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா? என்ன? கும்பராசிக்கு எப்படி ஒர்க் அவுட் பாருங்க. கும்பராசி செம்பாச்சே, தலையில தூக்கி வச்சு ஆடுறான். யோ பஃபூன், அந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி குடியா. ஏண்டா நாங்க எவ்வளவு பிஸியா இருக்கோம், இது ஒரு சைக்கிள், இதை நாங்க ரிப்பேர் பண்ணணுமா? இதை எடுத்துட்டு போய் பேச்சு எடுத்து போடுறா. மாமா நீங்களாச்சும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க மாமா. டேய் பிஸியா இருக்கம்டா, விட்டு போ, 2 நாள் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். எனக்கே சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 2 நாள் ஆகும். ஏன் நீங்க பெரிய கவர்னரா? இங்க வந்திருக்கிற எல்லா சைக்கிளுமே ரிப்பேர் ஆக்கி விட்டதே நான் தானே. எப்படி? இந்த சைக்கிள செயின் அறுத்து விட்டேன், அந்த சைக்கிள பஞ்சர் ஆக்கிட்டேன், அந்த சைக்கிள பெடலை கழட்டிட்டேன், இப்படி பல வேலை செஞ்சிருக்கேன். என்னண்ணே எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான்? இப்ப கூட உங்களுக்காக தான் சைக்கிள் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கும்பராசி சொன்னாங்களே, அது இவன் தானா? பரவாயில்ல, நம்ம கூட ஒரு பையனை பிடிச்சா கன்னிராசி ஒர்க் அவுட் ஆகும் இருக்கே. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ண? நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா, அதனாலதான் ஜெயந்தி அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிச்சு. வருது ஏன் விலகு. என்னடா சைக்கிளை மேல விடுற? என்ன சைக்கிள் கத்துக்கலாமா? இன்னைக்கு நான் சைக்கிள் கத்துக்க, நீ நீச்சல் கத்துக்க. வேணாம், இன்னைக்கு சைக்கிள் கத்துக்கலாம். வேணாண்டா, உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு. இன்னைக்கு நீ நீச்சல் கத்துக்க, நாளைக்கு நான் சைக்கிள் கத்துக்கிறேன். அப்படிங்கிறீங்க? அதுக்கு இந்த டீப்பு இதுக்கெல்லாம் வேணுமே? ஜீப்ல எல்லாம் நீ நீச்சல் கத்துக்கிட்டீங்கன்னா 1 மாசம் ஆகும். வேற எல்லாம் கத்துக்கிறது? இந்த பானை இதுல எப்படின்னா, இத நீ தண்ணிக்குள்ள குப்பரக்கா போட்டு இது மேல நீ குப்பரக்கா படுத்திட்டீன்னா 1 மணி நேரத்துல நீச்சல் கத்துக்கலாம். அப்படியே? சரி போலாம். இந்தா புடி. வாடி நீ வா. டேய் பானையை திருப்பி வைடா, கள்ளச்சாரா எடுத்துட்டு போறாங்கன்னு போலீஸ் புடிச்சு போகுது. ஐயோ. இந்த பானையை கவுத்திருக்கல, இதுக்கு மேல நீ படுத்துக்கிட்டு 2 கையை ஆட்டினீன்னா 5 நிமிஷம் நீச்சல் கத்துக்கலாம். சரி படு. படுறா. போ போ போ. கால தூக்கி அடி. போ. நல்லா போ, நடுக்குளத்துக்கு போ. அடி நல்லா அடி. இந்த பானை மேல படுத்துக்கிட்டு நீ பர்மா, சிங்கப்பூர், சிலோன் வரைக்கும் போலாம். போடா. ஓ இதுல இங்கிலீஷ் வேறயா? நல்லா இருக்குண்ணே. இப்ப பாரு, இன்னும் நல்லா இருக்கும். வருது பாரு கிருஷ்ணன் ரம்பு. அப்படியே தண்ணிக்குள்ளே போ. சைக்கிள் இருந்தா தள்ளி விடுற. வெளியூர்கார நாய் உள்ளூர்காரனை ஏமாத்துறியா நீங்க? எனக்கு நீச்சல் தெரியாது. போடா போ. ஒரு சில மூலிகைலாம் கண்டுபிடிக்கணுமா, கொஞ்சம் பணம் ஆகும்னு சொன்னாரு. இப்போதைக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 500 ஓகே. என்ன திடீர்னு வெடிகுண்டெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க? இல்ல, ரொம்ப நாளா ஒரு சென பண்ணி வீட்டுக்குள்ள பூந்து தொல்லை கொடுக்குது, அதை இன்னைக்கு கொன்னிடலான்னு தான். இருங்க வரேன். என்னங்க திண்ணையில உட்காந்துருக்கீங்க? தெருநா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும் போது வீட்டுக்கு சொந்தக்கார திண்ணையில தானே போக்காரனே. நீ வந்த வேலை முடிச்சுதா? நீ போய் சைக்கிள் ஏறி போப்பா. இத்தனை நாளா உங்களுக்கு சைக்கிள்ல ஏறதுக்கு இறங்குறதுக்கு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு சொல்லி கொடுக்க வாங்க. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கலாம். நீ போ. வாங்க போடாண்ணா. அண்ணே. ஓ இந்த பண்ணிக்கு நீ அண்ணியா? அண்ணே சொல்லுங்க அண்ணே. அவர் தான் கத்து கொடுக்கறேன்னு சொல்றாருல்ல, போங்க. டேய் வேணாம் டேய். எந்திரிங்க. வாங்க. சொந்தக்காரே. டேய் வாங்க வாங்க. வாங்க. டேய் வேணாம்டா. வாங்க. வேணாம். வாங்க. ஐயோ, வேணாம். பாத்தியாடி, சைக்கிள்ல பாம் வச்சு என்ன க்ளோஸ் பண்ண பாத்துருக்கான். அதான் ஏற கத்து கொடுக்கறேன், இறக்க கத்து கொடுக்கறேன்னு கூப்பிட்டுருக்கான். அண்ணி என் முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது. பாக்குற மாதிரி இடம் உன் முகத்தை வச்சிருக்க. சும்மா இருங்க. இந்த முகத்தை பார்த்தா பாம்பு வைக்கிற மாதிரியே தெரியுது. இல்ல, பாம் செய்யற மாதிரியே தெரியுது. அண்ணி எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. எதுக்கு ஊரை விட்டு ஓடுறதுக்கா? இல்ல, இந்த பாம்பை யாரு வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க அப்படி நிரூபிக்கிறேன். போய் செட்டப் பண்ண போறான். இனிமே அன்னைக்கு நீ இந்த வீட்டு பக்கம் வந்தா உன்னை ஒரே அப்பா போடி போடினா. மாப்பிள்ளைங்க போங்க வைத்தியர். இன்னைக்கு ஒரு வழி பண்ணி ஒட்டு மொத்தமா வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்க வந்த மாதிரி வந்திருக்கானுங்க. யாரவன் கமக்கட்டுக்குள்ள முக்காலி வச்சுட்டு உட்கார்றவன்? அது பெட்டிங்க, இவர்தான் வைத்தியர். இவன் தான் வைத்தியனா? ஆமா. என்ன மருந்து ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ready. அப்பா நீங்க எப்போ வந்தீங்க? இந்த அம்மிக்கல் தலை வேற வந்திருக்கானா? இப்பதாமா வர்றேன். வர்ற வழியில தான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை கண்ணு தெரியாத கபோதி ஆயிட்டாய். இந்த லொள்ளு பேச்செல்லாம் வச்சு நான் அப்பி போடுவேன். மாமனார் கூட பார்க்க மாட்டேன். வந்தமா பொண்ணை பார்த்தமான்னு இருக்கணும். ஏதோ லைட்டா கண்ணு தெரியல, அதுக்கேடி இவன் பழிச்சு காட்டுறது. ஏங்க ராகுகாலம் வரத்துக்குள்ள மருந்து ஊத்த வேண்டாம், கொஞ்சம் கணத்துறோங்க. ராவுகாலம் இனிமே எங்க வர்றது? அதான் தலை சொல்லி வந்திருக்குது.
என்ன மருந்து? பச்சை மிளகாய் அரைச்சு சாறு எடுத்து அதுல எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் உப்ப கலந்து. ஏன்டா புளிய விட்ட? மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் இடிச்சு புளி இருந்தா கொடுங்க. அடியே சோத்து கூத்த ரசத்தை கொண்டு வந்து கண்ணுல ஊத்துறாங்கடா. நான் ஊத்திக்க மாட்டேன். நீங்க அப்படி சொல்லப்படாது. வேற எப்படிங்க சொல்றது? சொல்றத கேளுங்க. உங்களை மாதிரியே தான் எனக்கும் மாலக்கண்ணு. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஒவ்வொரு பொம்பளையா கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தேன். இதே வைத்தியரு இதே மருந்த ஊத்தி என் கண்ண நல்ல கண்ணாக்கிட்டாரு. எங்க உன் கண்ணை காட்டு. இதோ பாருங்க. ஏன் வைத்தியரே, இந்த மருந்த நல்ல கண்ணுல ஊத்துனா என்ன ஆகும்? நொல்ல கண்ணாயிர. நல்ல கண்ணுல ஊத்துனா நல்ல கண்ணாயிர. எனக்கு இந்த மாதிரி கண்ணு வேண்டாம். மாப்பிள மருந்த ஊத்திங்க, என் பொண்ணு தாலியை காப்பாத்துங்க. உன் பொண்ணு தாலி நான் அடகா வச்சு காப்பாத்துங்கிற. எனக்கு மருந்து வேண்டாம் ஐயா. எனக்கு கண்ணு தெரியும். அடியே ஒரு நாள் தண்ணி ஓவரா போட்டு அந்த பொண்ணு கைய புடிச்சு எடுத்துட்டேன். அதை சமாளிக்க தாண்டி இந்த மாதிரி எல்லாம் நடிச்சேன். என்ன மன்னிச்சிருடி. உங்க வாயால உண்மையை வரவழைக்கதான் நாங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடணும். உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. யார் யார் எப்படி எப்படி வந்தீங்களோ அப்படி அப்படியே போய் சொல்லிட்டாருல, போங்கப்பா. எல்லாரும் போயிட்டாங்க. யாரோ ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் தான்ப்பா உன் மாமனாரு. மாமனாரு மாப்பிளனாரு எல்லாம் இருக்கட்டும். அந்த 30 பவுன் கொண்டு வந்தியா? இல்லையே. அப்புறம் எதுக்கு வந்த? சும்மா பொண்ணை பாத்துட்டு போலான்னு. பார்த்தாச்சுல்ல, கிளம்பிக்கலாம். இந்தாம்மா. ஏய் தொடாதிரி. என்னது? காராச்சேவு மிக்சர். ஏன் இது எங்க ஊர்ல கிடைக்காதா? இது மேட் இன் ஜெர்மனி. அங்க வாங்கி வந்தாங்க. எடுத்துட்டு போடா. பஸ் வர லேட் ஆச்சுன்னா அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்து திருட்டு போடா. கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல போறேன். டேய் நீ தைரியம் இருந்தா, நல்ல ஆம்பளையா இருந்தா அதை என்கிட்ட சொல்ல பாக்கலாம். பழமொழி மாப்பிள. எத்தனாயிரம் வயசுல இதையே சொல்லுவீங்க? நல்ல வார்த்தையா 4 வார்த்தையை நீ பாடம் பண்ணி சொல்லியிருந்தா உன் மண்டையில இருந்த மயிர் கொட்டிருக்க மாடா. இந்த அம்மிக்கல் தரையால யாருக்கிட்ட பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ படுத்திருந்தா 4 பொம்பளையாவது மிளகாய் அரைச்சிருப்பாளுங்க. ஆனா அதுவும் இல்ல. ஒரு ஹோட்டல் சமையக்கட்டுல போய் நின்று இருந்தான்னா ஒரு ஊத்தப்ப நெய் ரோஸ்ட போட்டு எடுத்திருப்பாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இந்த மொட்டைப்பாறை வச்சு ஊருக்குள்ள எதுக்கு வந்து சுத்துறான்? மாமனாருக்கு மரியாதையே கிடையாது. என்ன நீ 12 கப்பல் வியாபாரம் பண்ற? நீ ஒரு மாமனாரு, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும். திருவிழாவில் கலர் கலரா கோப்பம் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்றாண்டே. போடா போடான்னா பாடுவா. சுட்டதே நான் தானே. எப்படி? இந்த சைக்கிள செயின் அறுத்து விட்டேன், அந்த சைக்கிள பஞ்சர் ஆக்கிட்டேன், அந்த சைக்கிள பெடல கழட்டிட்டேன். இப்படி பல வேலை செஞ்சிருக்கேன். என்னென்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். இப்ப கூட உங்களுக்காக தான் சைக்கிள் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கும்பராசி சொன்னாங்களே, அது இவன் தானா? பரவாயில்ல, நம்ம கூட ஒரு பையனை பிடிச்சா கன்னிராசி உருக்கட்டாகும் இருக்கே. ஏய் ஏன்டா இப்படிலாம் பண்ண? நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா, அதனாலதான் ஜெயந்தி அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிச்சு. வருது வருது. ஏன் விலகு? என்னடா சைக்கிள மேல விடுற? என்ன சைக்கிள் கத்துக்கலாமா? இன்னைக்கு நான் சைக்கிள் கத்துக்கல, நீ நீச்சல் கத்துக்க. வேணாம், இன்னைக்கு சைக்கிள் கத்துக்கலாம். வேணாடா, உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு. இன்னைக்கு நீ நீச்சல் கத்துக்க, நாளைக்கு நான் சைக்கிள் கத்துக்கிறேன். அப்படிங்க? அதுக்கு இந்த டீப்பு இதுக்கெல்லாம் வேணுமே? ஜீப்ல எல்லாம் நீ நீச்சல் கத்துக்கிட்டீங்கன்னா 1 மாசம் ஆகும். வேற என்ன கத்துக்கிறது? இந்த பானை இதுல எப்படின்னா, இத நீ தண்ணிக்குள்ள குப்பரக்கா போட்டு இது மேல நீ குப்பரக்கா படுத்திட்டீன்னா 1 மணி நேரத்துல நீச்சல் கத்துக்கலாம். அப்படியே? சரி போலாம். புடி வாடி நீ வா. டேய் பானையை திருப்பி வைடா. கள்ளச்சாராயம் எடுத்துட்டு போறாங்கன்னு போலீஸ் புடிச்சு போகுது. ஐயோ. இந்த பானையை கவுத்திருக்கல, இதுக்கு மேல நீ படுத்துக்கிட்டு 2 கையை ஆட்டினீன்னா 5 நிமிஷம் நீச்சல் கத்துக்கலாம். சரி படு. படுறா. போ போ போ. கால தூக்கி அடி. போ. நல்லா போ. நடுக்குளத்துக்கு போ. அடி. நல்லா அடி. இந்த பாலை மேல படுத்துக்கிட்டு நீ பர்மா, சிங்கப்பூர், சிலோன் வரைக்கும் போலாம். போடா. ஓ இதுல இங்கிலீஷ் வேறயா? நல்லா இருக்குண்ணே. இப்ப பாரு, இன்னும் நல்லா இருக்கும். வருது பாரு கிருஷ்ணன் ரம்பு. அப்படியே தண்ணிக்குள்ளேயே போ. சைக்கிள் இருந்தா தள்ளி விடுற. வெளியூர்கார நாய் உள்ளூர்காரனை ஏமாத்துறியா நீங்க? எனக்கு நீச்சல் தெரியாது. போடா போ. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். சைக்கிள் ஓட்ட கத்துட்டாரு, ஒரு வார்த்தை இறங்கி பேச மாட்டேங்கிறாரு. எப்படியா இறங்குறது? கத்து கொடுத்தவன் ஏறவும் கத்து கொடுக்கல, இறங்கவும் கத்து கொடுக்கல. நானே ஊர் முழுக்க கல்ல நட்டி நாய் மாதிரி இறங்கிட்டு ஏறிட்டு இருக்கேன். சைக்கிள் கத்துக்கிட்டாரு, அம்மிக்கல் கூட வெளியே வந்துருச்சு. முருகா, இந்த அம்மிக்கலை தூக்கி உள்ள போட.
என்ன கைக்கெல்லாம் நல்ல ஓட்ட கத்துக்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் உடம்புல வில் பவரும் மனசுல தில் பவர் வேணும். அம்மிக்கல்ல வெடிச்சு விடுறது வந்த நாயி சைக்கிள் கத்து கொடுக்கறேன்னு சொல்லி ஏறவும் கத்து கொடுக்காம இறக்கவும் கத்து கொடுக்காம டகல் வேலை காட்டிட்டான். என்ன கீழே விழுந்தும் இல்லாம தானா புலம்பிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, பைத்தியம் முடிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் உடம்புல தில் பவரும் மனசுல வில் பவரும் வேணுங்க. அதுக்கு தில் பவர் வேண்டியது இல்ல, பாரு இதுக்கு தான் தில் பவர். அண்ணே என்னடா நொண்ண? எல்லாரும் வண்டியில வராங்க, நீங்க மட்டும் ஏன் நடந்து வரீங்க? பண்ணி எல்லாம் வண்டி மேல உட்கார்ந்து போகும்போது மனுஷாலெல்லாம் நடந்து தானப்பா போகணும். இந்த பாரு, திருவிழாவுக்கு போகும்போது சும்மா விரல வாய்க்குள்ள விட்டுன்னு ஓடாத. உங்க மாமனார் வண்டியில ஏறலன்னு தானே கேட்டேன். எதுடா வண்டி? ஒரு மூங்கி கம்பு 2 மாட்டு மேல வச்சு அவன் கூட்டிட்டு போறான், அதுக்கு பேர் வண்டியாடா? என்னென்ன உங்க மாமனார் விட்டு வண்டியை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? வண்டி மட்டும் கேவலம் இல்லடா, அவன் ஆளே கேவலம், அவன் வம்சமே கேவலம். அவன் மூஞ்சிய பாத்தியா, கிழிஞ்சு போன சாக்காட்டம். ஐயா, ஜெயந்தி அன்னைக்கு வளையல்கார மாதிரி மாத்தி பேசுனதுனால தப்பிச்சேன். நல்ல வேலை அந்த ஆளு ஊருக்குள்ள வந்த நீ மாட்டி இருந்தா உன் கதை என்ன ஆயிருக்கும்? பஞ்சர் ஆயிருக்கும். தம்பி, நீ திருவிழா சந்தையில வளையல் கடை வச்சிருந்தவல்ல? அது நம்ம ஃப்ரெண்டோட கடைங்க. கூட்டம் அதிகமா இருந்ததுனால கூட மாட ஒத்தாசையா. ஆமாங்க, எங்க ஃப்ரெண்டுகள்லாம் வளையல் கடை குங்கும கடைலாம் வச்சிருக்காங்க. அப்பப்ப நாங்க போய் உதவி செய்வோம். இவன் இந்த ஊர்லயே சைக்கிள் கடை வச்சு செட்டில் ஆயிட்டான். நான் கிட்டத்தட்ட இந்த ஊருக்கார மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமா தம்பி? ஐயா, ஒரு சைக்கிள் என்ன, 2 சைக்கிள் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அந்த சைக்கிளை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க இந்தாங்க. என் பேரு ஐயா, உங்க பேர் தான் ஊருக்கே தெரியும். வாங்க. ஏப்பா, ஊரே தெரியும்னே, இவர் பேர் சொல்லி பார்க்கலாம். ஜெயந்திக்கு மாமாண்ணா எனக்கு என்ன முறை வேணும்? உன்னை கைய கால உடைக்கிற முறை வேணும். போங்கண்ணே. சித்தப்பா முறை வேணும். சித்தப்பான்னு எழுதுங்க. அப்ப மீசக்கார சித்தப்பான்னு எழுதிக்கிறேன். தென்னந்தோப்புல தேங்காய் இருக்குண்டா, அது தேங்காய் தானடா. டேய், இந்த புதுசா வேலைக்கு வந்தானே வேங்கடா, அதோ பாருங்க. எந்திரா கருணாயா. முதலாளி, ஏன் தென்னை மரத்து மேல கால தூக்கி வச்சுட்டு படுக்கிறது தானே உனக்கு அவ்வளவு தெனாவிட்டா? சைக்கிள் கம்பெனில வேலை இல்லன்னு நாய் தெரு அலைஞ்சிட்டு இருந்தேன்னு வேலை போட்டு கொடுத்தா நீ கால் மேல கால் போட்டு தூங்குறியா? என்னடா அது? கல்லுங்க. ஏன்டா குடிச்ச? முதலாளி, என் பேரை மைக்கில சொல்லி இத கொடுத்து. சரி. நானும் அப்ப இருந்து பாக்குறேன், ரொம்ப ரவுஸ் விடுறிய. ஏண்டா இதுக்கு பேரு டிபன் கேரியரா? இதுக்கு டிபன் கேரியர்னா அப்ப ஒரிஜினல் டிபன் கேரியருக்கு என்னடா சொல்றது? இது ஏதோ கக்கூசுக்கு தண்ணி வைக்கிற டப்பா மாதிரி இருக்கு. இதுல 4 வீடு 4 இட்லி பிச்சை எடுத்திருப்பான் போல் இருக்கு. இத நீ எடுத்துட்டு போய் எங்காவது தண்ணி வர்ற பக்கமா உட்கார்ந்து நீயே தின்னுட்டு போயிடணும். ஓ, என்னப்பா? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகு மலையழகா, இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும். பங்கம்மா உன் பேரு, மதுரையில வையாரு, நீங்க குளிக்கும் போது பாக்கையில கோயில் மணி அடிக்குதடி. ஏண்டா எங்க ஊரு பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தா உனக்கு கோயில் மணி அடிக்குதா? இரு மகன ஏண்டா அழற? ஊர்ல எல்லாரும் என்ன பாப்புன்னு பாப்புன்னு கூப்பிடுறாங்க. நீங்க நடந்தா இசு இசுன்னு கூப்பிடுறீங்க. எங்க அம்மா அப்பா வச்ச பேரை மறந்து போல் இருக்கு. ஆமா, இவர் பெரிய கொடிகாத்த குமரன், வரலாறு எழுத பேர் இல்லன்னு மறந்துடுவாங்க. உங்க அம்மா உனக்கு என்னடா பேர் வச்சா? அழகேசு. எது? அழகேசன். உங்க அம்மா உசுரோட இருக்காளா? செத்து போயிட்டாங்க. ஏன்டா கல்ல எடுத்து மேல இருந்தீங்க? உங்க அம்மா உசுரோட இருந்தா ஊடு மூந்து அடிச்சிருப்பேன். செத்து போயிட்டா அதான் மேல விட்டு அடிக்கிறேன். உனக்கெல்லாம் அழகேசன் பேர் வச்சா பாரு. போங்கண்ணே. வந்த வேலை விட்டுமே. அழகசு அழகசு. என்னடா நீங்க அழகேசன் உங்க வாயால கூப்பிட்டீங்களே, புல்லரிச்சு போச்சுனே. அரிக்கிட்டு சாயந்தரமா சாணி போட்டு முளைக்கலாம். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணுமே. என்ன உதவி?
யாருக்கும் தெரியாம எனக்கு நீ சைக்கிள் கத்து கொடுக்கணுமே. ஆரம்பத்துல இருந்து இவன் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். சைக்கிள் கத்து கொடுக்குற சாக்குல இவனை கீழே தள்ளி மண்டையை உடைச்சு விடணும். அப்பா உங்களுக்கு சைக்கிள் ஓட தெரியாதா? ஏன்டா கத்துற? சரி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? எனக்கு நீச்சல் தெரியாது, நீங்க நீச்சல் கத்து கொடுக்கணும். அப்படி வாடி. சைக்கிள்னாலும் தரையோட போயிரும். இது தண்ணி உள்ள போனேன்னா மகனே டெட் பாடி தான் வெளியே வரும். கத்து கொடுக்குற? அப்ப கை விடுங்க. எதுக்கு? நம்மளுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கலாம், அதுக்கு தான். நீ ஒரு நாட்டு தலைவர், நான் ஒரு நாட்டு தலைவர், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அதுக்கு ஒரு கை போடா. நீ கிழக்கு தெருனா நான் மேற்கு தெரு. சரி சரி, நீங்க சைக்கிள் கத்துக்கணும்னா எனக்கு குருதட்சணை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கையில இருந்து கொடுங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். வெயிட். நீ நீச்சல் கத்துக்கணும்னா அதுக்கு எனக்கு குருதட்சணை என்ன கொடுக்கணும்ல? கொடுக்கணும்? கையில இருக்கிறத கொடு. தேங்க்ஸ். நோ மென்ஷன். வெல்கம். என்ன இவ்வளவு நேரம் ஆகி இந்த பயல காணுமே? நடு ரோட்ல நிக்க வச்சுட்டானே. எங்கடா போன இவ்வளவு நேரம்? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்ன கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தியா? அங்க ஊரை சுத்திட்டு இருந்த நாய் வர வேண்டியதானே? சரி சரி, சைக்கிள் கத்துக்கலாமா? ஓ, கத்துக்கலாமே. இங்க வருங்க, இதான் சைக்கிள். எட்டி உதச்சுனா சேத்துல போய் விழுந்துருவேன். இது சைக்கிள் எங்களுக்கு தெரியாதா? அது இல்லங்க, இது ஆண்பாரு பிடிச்சுக்கணும், இது சீட்டு உட்காந்துக்கணும். சீட்ல உட்காராம அந்த பக்கமா உட்காருவாங்க. அனாவசியம் பேசக்கூடாது. சைக்கிளை ஒழுங்கா கத்துக்குங்க. கத்துக்கிறேன். குலதெய்வம் இது. இது என்னது சண்டைக்கு போற மாதிரி குலதெய்வத்தை கூப்பிடுங்கிறா, குடும்பத்தோட கும்பிட்டுக்காங்கறா? சீக்கிரம் கும்பிடுங்க. இப்போதைக்கு இதாண்டா குலதெய்வம். ஏறுங்க. இருடா. கொஞ்சம் சைடா. நல்ல சைடா. தூக்குடா. தூக்கிடுறேன். எத்தனை தடவை நீ என்ன அடிச்சிருப்ப? பதிலுக்கு நான் அடிக்க வேணா? இதுதான் எனக்கு சந்தர்ப்பம். அது ஒண்ணு இல்லண்ணே, இப்ப வாத்தியாரு மாணவனுக்கு அடி சொல்லி கொடுக்கலையா, அதே மாதிரிதான். அது மாணவனை கையை நீட்டு சொல்லி எல்லாம் அடிப்பாங்க. நீ எதுக்கு இடுப்புல குத்துற? சரி சரி, ஒழுங்கா கத்துக்குங்க. டேய், இந்த கால திருவுரு வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த அடிச்சு சொல்லி கொடுக்கறது, கால திருவி சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லி கொடுக்கறனா என்ன விட்டுறா நீ? அப்ப விட்டுறேன். ஐயோ அம்மா, அந்த வயக்காட்டுல விட்டாங்க. நீங்க தானே விட சொன்னீங்க. அதுக்காக இப்படியாடா விடுறது? நீ மாட்டி விடா என்கிட்ட. என்ன அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா? என்ன? கும்பராசிக்கு எப்படி ஒர்க் அவுட் பாருங்க. கும்பராசி செம்பாச்சே, தலையில தூக்கி வச்சு ஆடுறான். யோ பஃபூன், அந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி குடியா. ஏண்டா, நாங்க எவ்வளவு பிஸியா இருக்கோம். இது ஒரு சைக்கிள், இதை நாங்க ரிப்பேர் பண்ணணுமா? இதை எடுத்துட்டு போய் பேச்சு எடுத்து போடுறா. மாமா நீங்களாச்சும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க மாமா. டேய், பிஸியா இருக்கம்டா, விட்டு போ, 2 நாள் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். எனக்கே சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நாள் ஆகும். நீங்க பெரிய கவர்னரா?